கிளம்பிட்டே இருக்கும். டான்ஸ் ஆயிடுதான் ஜாலியாக கிளம்பிட்டு இருக்கோம். சீரம் போட்டுட்டா நான் ரெடி ஆயிட்டேன். மாஸ்டர் போட்டா எங்க லாங்குவேஜ் அது. நான் வந்து இன்னும் லிப்ஸ்டிக் தான் போலாம். இல்லம்மா நாங்கள் கிளம்பிட்டோம். இதுதான் என்னோட அவுட்ஃபிட். தெரியலங்க, நான் வெளில போய் காமிக்கிறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து அழகாக குளிச்சுட்டு கிளம்பிட்டோம். நேற்றுக்கு ஏப்ரல் 19 காலையில் ஒரு 8:30 போல் நாங்கள் வந்து கிளம்புனோம் ஊரில் இருந்து. அங்கேருந்து இங்கே வந்து ரீச் ஆகிறதுக்கு 10:30 நைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து அழகாக ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம். இன்றைக்கி காலையில் கொஞ்சம் ஸ்லோவாக ஏஞ்சி கிளம்பியாச்சு வெளியே சுற்றலான்னு. டூர் கிளம்பி வந்து இன்றைக்கி 2வது நாள். ஆனால் நேற்றுக்கு எங்கேயும் சுற்றலை, ஃபுல்லாக ட்ராவல் மட்டும்தான் இருந்துச்சு. இது வந்து 2வது நாள். இன்றைக்கி ஏப்ரல் 20, 2024 சாட்டர்டே. செல்லம் எதுக்காக இறங்கியிருக்கீங்க? ஓய், எதுக்காக இறங்கியிருக்கீங்க? லஞ்ச் டைமில் டிஃபன் சாப்பிட போகிறோம். 12 ஆச்சு பாருங்க. லஞ்ச் டைம் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா 12 o'clock ஆகுது லஞ்ச் டைமு. ஆனால் நாங்கள் இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே இப்போ தான் பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட போகிறோம். இன்றைக்கி வந்து நாங்கள் டிஃபன் வந்து மூணாரில் தான் சாப்பிட்டோம். ஏன்னா வந்து அதுக்கும் காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் தங்கியிருந்த ரெஸ்டாரண்ட்டில் வந்து காலையில் டிஃபனுக்கு வந்து ரொம்ப டூ மச்சான ஒரு காஸ்ட் ஆகுது. ஒரு தலைக்கு 250 அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. பசங்க சாப்பிட்டாலும் இல்லைன்னாலும் சரி ஒரு ஆளுக்கு வந்து 250 பே பண்ணணும் அப்படிங்கிறாங்க. இவங்க ஒரு இட்லி சாப்பிட்றதுக்காக அவ்வளோ காஸ்ட்டுன்றது ரொம்ப டூ மச்சாக இருந்தது எங்களுக்கு. ஒவ்வொரு நாளுமே வந்து நாங்கள் வெளியே தான் ஃப்ரெண்ட்ஸ் டிஃபன் சாப்பிட்டோம். சாய்க்கு ஜனனிக்கு மட்டும் கப் நூடுல்ஸ் கொடுத்துருவேன். ஆரி போக்குது குடிக்கீங்க டீ போய்க்கு வேணாமா கஷ்டப்பட்டு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்குக்கு தான் வந்திருக்கிறோம். இது வந்து வெளி அவுட்டர் பார்த்திங்கன்னா ஆஹா ஓஹோன்னு இருக்குது. ஆனால் உள்ளே போனோம்னா வந்து கொஞ்சம் அப்செட் ஆகிட்டோம். கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இல்லை, அங்கே வந்தவங்க எல்லாருமே வந்து அப்செட் ஆனாங்க. நேஷ்னல் பார்க்குன்னும் வந்து நாங்கள் நிறைய அனிமல் அதெல்லாம் பார்க்கலான்டான்னு ரொம்ப வந்து ஆசையோடு போனோம். நாங்கள் உள்ள என்ட்ரி ஃபீஸே வந்து ஒரு ஆளுக்கு வந்து 200 rupees வாங்குகிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். எதுக்காகன்னா வந்து அது அவங்க பஸ்ஸில் ஏற்றிட்டு வந்து மேலே போகிறதுக்காக அந்த காசு பே பண்ண சொல்கிறாங்க. இந்த இடம் வந்து ராஜமலைன்னு சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ராஜமலையோட ஹையஸ்ட் பீக்கு வந்து ஆனைமுடின்னு சொல்கிறாங்க. நம்ம சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறோம். இது வந்து கடல் மட்டத்திலிருந்து 8842 அடி இருக்குது. இது வந்து சவுத் இந்தியாவிலே வந்து ஹையஸ்ட் பீக்கு. அந்த இடத்துக்கு போய் நம்ம வந்து கால் பதிச்சிட்டு வந்துட்டோம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மட்டும்தான். மற்றபடி வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி நாங்கள் நினச்ச மாதிரி வந்து இங்கே அனிமல்லோ மற்ற எதுவோ வந்து எதுவுமே அவங்க காட்டல. எதுவும் இல்லையா என்னன்னு தெரியல. நாங்கள் நினச்சி போனது வந்து சூப்பராக இருக்கும், நிறைய அனிமல்லாம் இருக்கும் அப்படின்னு நினச்சி கற்பனை பண்ணிட்டு போனோம். ஆனால் வந்து எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். மலை ஆடு மட்டும் அங்கே இங்கேன்னு தெரியுது. ஏதாவது 1-2 தான் ஆனால் கண்ணில் படுது. நாங்கள் பஸ்ஸில் ஏறி போகும்போது ஒரே ஒரு ஆடு தான் இருந்துச்சு. அது அந்த இடத்துல வந்து பஸ்ஸு நிறுத்திட்டு காட்டினாங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வெஹிக்கிளில் வந்து போக முடியாது. நம்ம வெளியே பார்க்கிங்கில் போட்டுட்டு அவங்க பஸ் வச்சுருக்குறாங்க, மினி பஸ் மாதிரி, அதில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஏற்றிட்டு போகிறதுக்கு வந்து அவங்க பஸ்ஸில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து 200 rupees வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அதை நம்ம வந்து டிக்கெட்டு எடுத்துகிட்டு தான் வந்து பஸ்ஸுக்கு ஏற முடியும். அந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. வழியில் வந்து மற்றபடி வந்து இந்த சீனரிஸ் இதெல்லாம் மட்டும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வந்து என்ன நினச்சோன்னா அப்படியே வந்து காடு மாதிரி இருக்கும். பார்க்கு நேஷ்னல் பார்க்குன்னும் வந்து நிறைய பெரிய பெரிய மரங்க காடுங்க அந்த மாதிரி இருக்கும்னு நினச்சோம். அதில் ஏதாவது அனிமல்லாம் இங்கே அங்கேயும் இருக்கும் அப்படின்லாம் ஆசைப்பட்டு போனோம். அட்லீஸ்ட் ஒரு மான் பார்த்துருந்தாலும் சந்தோஷமாக இருந்திருக்கும். எதுவுமே இல்லை.
மலை ஆடு மட்டும்தான் அங்கங்கே இருக்கும்னு சொன்னாங்க. ஒன்று மட்டும் உட்காந்துட்டு இருந்தது, அதை மட்டும் பஸ்ஸு நிறுத்திட்டு காட்டினாங்க. அங்கேருந்து வந்து நேராக வந்து அந்த ஹையஸ்ட்டுக்கு கூப்பிட்டு போயிட்டு இறக்கி விட்டுட்டு திரும்ப அங்கே இருக்கிற ஆளுங்கள்லாம் கூப்பிட்டு வராங்க கீழே. இதே தான் பஸ்ஸு போயிட்டு வந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஒரு ஆளுக்கு வந்து 200 rupees கொடுத்துட்டு உள்ளே போனாலும் வந்து நம்ம ஒரு திருப்தியாக வரோம் அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து ஒரு கேள்விக்குறி தான். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி எடுத்துகிட்டு போய் மேலே ஹைட்டில் விட்டுடுறாங்க. ஹைட்டுனாலும் வந்து நம்ம அப்படியே ரொம்ப ஈவனாக போகிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. உடனே வந்து ரொம்ப ஹைட்டு ஏறுது மலை அப்படின்லாம் சொல்ல முடியாது. அப்படியே கொஞ்சம் தூரமாக போகிற மாதிரி இருக்குது. எடுத்துகிட்டு போய் மேலே விட்டுட்டாங்கன்னா அதுக்கப்புறம் வந்து அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு என்ன இருக்குதுன்னு அடுத்த சீனில் நீங்கள் பார்ப்பீங்க. அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்றுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒரு காஃபி ஷாப்பு தான் இருந்துச்சு. அவங்க பஸ்ஸு நிறுத்துகிற இடத்துல இருந்து ஒரு 2 கிலோமீட்ரு இதுதான் அந்த மலை ஆடு. அதை மூஞ்சி கூட இந்த பக்கம் திருப்பி காட்டல ஃப்ரெண்ட்ஸ், முதுகு தான் பார்த்துட்டு வந்தோம். இந்த ஒன்று தான் வந்து படுத்து இருந்தது. வரும்போது அதுவும் இல்லை. அதுக்கப்புறம் பஸ்ஸு நிறுத்திட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ஃபோட்டோலாம் எடுக்கிறதுக்கு, ஆனால் யாரையும் இறங்க விடலை, அப்படியே வந்து வேணா எடுத்துங்கன்னாங்க. ஃபோட்டோ ஒரு சிலர்லாம் எடுத்தாங்க. அங்கேருந்து திரும்ப வந்து கிளம்பியாச்சு. என்னென்னா வந்து சொல்கிற அளவுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய வீடியோ நான் பார்த்துருக்குறேன், ஆனால் வந்து யாருமே எதுவுமே இதை பற்றி சொல்லவே இல்லை. அதுக்காகவே நான் பேசணும்னு நினச்சேன். நான் அவ்வளோ காசு கொடுத்து போயிட்டு என்ன ஒர்த்துன்னா ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்லுவேன் நான். நீங்கள் பார்ப்பீங்க அங்கே என்ன இருக்குதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள், ஒன்றுமே இல்லை. ஆனால் வந்து எல்லார் வாயிலுமே அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வந்தது. என்ன இங்கே என்ன இருக்குது, இது இவ்வளோ காசு எதுக்கு வாங்குறாங்க எல்லாருமே கேட்டாங்க. கேரளா மக்களாக இருக்கட்டும், தமிழ்நாடு மக்களாக இருக்கட்டும், எல்லார் வாயிலுமே அதுதான் வந்துட்டு இருந்தது. ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா இதுக்கா இப்படி வந்தோம் நேஷ்னல் பார்க்குன்னு நினச்சுமேன்னு. இறக்கி விட்டதும் வந்து ஒரு ரூம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து என்னென்னா வந்து இந்த ஸ்பாட்டு உருவான ஸ்டோரி அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. அதெல்லாம் அப்படியே பார்த்தோம், பறவைங்க அதெல்லாம் ஒரு சில பிக்சர்லாம் போட்டு வச்சுருந்தாங்க. இந்த காஃபி ஷாப் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். பஸ்ஸு இறங்கினோம்னா இந்த ஒரு ஷாப் மட்டும்தான் பிளேஸு. நான் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துலையே வந்து பஸ்ஸு நிறுத்திடுவாங்க வெளியே. இடம் பெருசளவு ஒரு பெரிய பரப்பளவு கூட இல்லை, அந்த மாதிரி ஒரு பிளேஸாக தான் இருந்தது. இங்கேருந்து வந்து ஒரு 2 கிலோமீட்டர் வந்து இன்னும் கொஞ்சம் ட்ரக்கிங் பண்ணி ஏறி பார்க்குற மாதிரி ஒரு சமதளம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது வந்து இந்த ரூட்டு தான். ஓரளவுக்கு ஏறி பார்த்தோம், ரொம்ப வந்து ஹைட்டாக போகிற மாதிரி இருந்துச்சு. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள், அந்த மலை ஒட்டின பகுதிக்கு வரையும் போனோம் போல். ஆனால் நாங்கள் ஏறல ஃப்ரெண்ட்ஸ். ஒரு மாதிரி ரொம்ப ஏறுற மாதிரி இருந்துச்சு, ரொம்ப அழுத்துருச்சு. வேணாம், சரி அங்கே போனாலும் இதே சீனை தான் பார்க்க போகிறோம் அப்படின்றதுனால நாங்கள் வந்து வேணான்னு நிறுத்தியாச்சு. நீங்கள் வேணால் போயிட்டு வாங்கண்ணே கௌசியப்பாவே, அவரும் வேணான்னிட்டார். பசங்களுக்கும் வந்து வேணாம் டயர்டாக இருக்குதுமா வேணான்னிட்டாங்க. அதால் வந்து சரி இந்த இடத்துல ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலான்ட்டு ஒரு லைன் மட்டும் நடந்தோம். அந்த மாதிரி வந்து பெண்டாக வந்து ஒரு 4-5 லைன் போகிற மாதிரி நடந்து போகிற மாதிரி இருக்குது. அங்கே போனோம்னா ஒரு சமமான தளம் இருக்கும் போலக்குது. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஹையஸ்ட் பீக்கு. அது மட்டும்தான் இந்த இடத்துல இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். இதுதான் இந்த பிளேஸே. பஸ் விட்டு இறங்கினா இந்த பக்கம் க்யூ. என்ன கொடுமைன்னா வந்து போகும்போது வந்து நாங்கள் ஃப்ரீயாக போயிட்டோம், அது க்யூ நின்று அந்த பஸ்ஸுக்கு க்யூ நின்னோம் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நேரம். ஏன்னா வந்து ஒவ்வொரு இதுவாக வந்து கூப்பிட்டு போகிறாங்க. மினி பஸ்ஸுன்றதுனால வந்து கூட்டம் சேர்ந்துட்டே இருக்குது. எல்லாருமே என்னென்னா வந்து மேலே அவ்வளோ ஹைட்டு ஏற முடியலன்றதுனால அப்படியே ஒரு காஃபி குடிக்கிறாங்க, அப்படியே வந்து க்யூவில் நின்றுடுறாங்க. நாங்களும் அப்படி தான் நின்னோம். அதால் வந்து கூட்டம் டக்குன்னு சேர்ந்துட்டே இருக்குது. எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னா வந்த பஸ்லேயே அப்படியே உட்காந்துருந்தா சீக்கிரமாவது போய் சேர்ந்துருப்போண்டா, வேறு எங்காவது சுற்றி இருக்கலாம் போல் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. எவ்வளோ க்யூ பாருங்கள், எவ்வளோ ஜனம் பாருங்கள். என்னடா எப்போ போய் சேர்றது நம்ம கீழே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அடைச்சின்னு. அதுக்கப்புறம் வந்து உடனே பஸ் வந்துருச்சு. அப்புறம் கீழே இறங்கி வந்துட்டோம். சரி வந்ததுக்கு ஏதாவது ஒரு வீடியோ எடுப்போமேன்னு ஒரு 2 ஷார்ட்ஸு வீடியோ கொஞ்சம் எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். என்னை பொறுத்த வரையும் எங்கள் ஃபேமிலி பொறுத்த வரையும் மொக்க பிளேஸுன்னு சொல்லலாம். என்னன்னா வந்து அந்த ஹைட்டில் நம்ம வந்து போயிட்டு வந்தோம் அப்படின்னு பெருமையாக சொல்லிக்கலாம், அவ்வளோதான். மற்றபடி வந்து குழந்தைங்க என்ஜாய் பண்ணுற மாதிரியோ ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரியோ அந்த இடத்துல எதுவுமே இல்லை.
அதுதான் நீங்கள் போனீங்கன்னா ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் எத்தனை பேர் போய் இந்த மாதிரி மொக்க வாங்கி இருக்கிறீங்கன்றதும் கமெண்ட் பண்ணுங்கள். டீ டைம் லஞ்ச் டைம் தாண்டி போயிடுச்சு. டீ டைமுக்கு எப்பயோ இப்போ டைம் ஐயோ டெல்லி டீ டைம் வந்துச்சு. ஏன்னா நான் இன்னும் லஞ்சு சாப்பிடல. எப்படியோ வந்து பஸ் பிடிச்சி கீழே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அப்படி வந்துட்டே இருந்தோம். சரி நம்ம மூணாறு வரையும் அப்படி சுற்றி பார்த்துட்டு ஏதாவது பசங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு போயிடலாம். நாளைக்கு பிளான் வந்து சூப்பராக பிளான் பண்ணியிருந்தோம். வெளியே பர்ச்சேஸ் பண்ண முடியுமோ இல்லையோ நம்ம இன்றைக்கி பண்ணிட்டு போயிடலான்றதுனால வந்துட்டே இருந்தோம். இங்கே வந்து சூப்பராக அழகாக எங்களுக்கு நண்பர்கள்லாம் கிடைச்சாங்க. காஃபி இதெல்லாம் சாப்பிட மாட்டாரு, அதுக்காக நாங்கள் காஃபி சாப்பிட போகிறோம். அவரு அது சாப்பிடுவோம். இப்போ வந்து நம்மக்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறாரு பாருங்க. இவர் பூர்வீகம் வந்து சென்னையா. நாங்கள் சென்னைன்னு சொல்ல உடனே ரொம்ப ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. கார் விட மாட்டாங்களா? நாங்கள் இது பழம் வாங்கலன்னா அப்படியா தாத்தா? நம்ம ஊர்ல வந்திருக்காங்க, அதுவும் நான் பிறந்த ஊர்ல இருந்து வந்திருக்காங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? சும்மா கொடுக்கணும். வாங்க எங்க பசங்க வீட்டுக்கு வாங்க, தங்குங்க, சாப்பாடு போடுறேன். எத்தனை நாள் தங்குறீங்களோ உங்களுக்கு எங்க சுத்தி பார்க்கணும் காமிக்கணும், நானே வர்றேன் கைடா. அது வரைக்கும் போதுமா? அங்க நீங்க வந்துட்டீங்க சென்னையில இருந்து? சென்னையில அப்படியே கல்யாணம் பண்ண வந்தேன். சென்னையில் இல்லாத பொண்ணு அப்படி வந்தேன். அக்கா மகளை கல்யாணம் பண்ணேன். அப்படியே ஆயிட்டேன். இங்கே வந்து 42 வருஷம் ஆச்சு. இங்கே ஒரு பையன் என் மகன் ஸ்டாப்பாக இருக்கு ஃபேக்ட்ரியில். அவ்வளோதான். ஒரு பிள்ளைய ஃபீல்டில் விட்டேன், மூத்த பிள்ளைய இந்த கொழுந்து லீஃப் எடுக்கிறது. இப்போ நானே இங்கே வந்து வேலை செஞ்சிட்டேன். 42 வருஷம். ரிட்டையர்டு பென்ஷன் சம்பளமா உங்களுக்கு? இப்போ 500 ரூபா. நான் ரிட்டையர்டு படிக்கும்போது 270. நம்ம ஒரு உண்மையாக வேலை செய்ய போய் தான் பையனுக்கு வேலை கொடுத்தாங்க. வேலை நான் பார்ட்டிக்கிட்டு யூனியன்லாம் கிடையாது. டேரெக்டாக போய் ஐஆர் மேனேஜர் பார்த்து கரண்டி பூரா சூழா இந்த மாதிரியே கொடுத்துருக்காங்க. நம்ம கடை பேர் அப்படித்தானே, மாரியம்மன் டீ ஸ்டால். இப்போ சூழாயம் தானே தெரியாது. இது பெல் அடிக்குது, உண்மைதாங்குது. நீங்க பேசுறது சூழாயம் டீ ஸ்டால். பெருமாள் காடி போட்டா 40 மட்டும் போட்டுறாதீங்க. சூழம் ஓகேதான். கோயில் இருக்குல்ல, பண்டரி பாய் வடமல்லி கோயிலுக்கு எழுத்த விடு. அந்த பண்டரி பாய் நானும் இப்ப ஏதாவது சொல்றேன். இது எப்படி இப்ப எப்படி வந்து? ஆமா தாத்தா, கம்பியோட ஆத்துக்குள்ள வரக்கூடாது. பல காலமா நல்ல வேலைப்பா. எனக்கு இங்க மருத்துவமனை இல்லை. அதுதான் நாங்க பேசிட்டே வந்தோம். இங்கே டாடா பெரிய ஆஸ்பத்திரி இருக்கு. டாடா ஆஸ்பத்திரி இருக்கு. குளோபல் ஹாஸ்பிட்டல் ஜிஹெச். இங்கே பார்க்குறீங்களா, அந்த தம்பி கடையில் வந்து நாங்கள் டீ குடிச்சிட்டு இருந்தோம். இவர் வந்து பக்கத்தில் நின்று பேச்சு கொடுத்துட்டு இருந்தார். நீங்கள் வந்து அன்னாச்சி பழம் மாங்காலாம் வாங்காத, போவே கூடாது, நான் வண்டியை விடவே மாட்டேன் அப்படின்னு தமாஷா பேசிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் வந்து அவர் கதையெல்லாம் சொல்ல ஆரம்பித்தார் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. 45 வருஷமாக இங்கே இருக்கிறோம் அப்படின்லாம் பேச ஆரம்பிச்சிட்டாரு. என்னதான் இருந்தாலும் வந்து ஒரு ஊருக்காருங்கன்னா வந்து அந்த ஒரு ஈர்ப்புன்றது இருக்கும்ல, அந்த மாதிரி வந்து அவர் பேசிகிட்டே இருந்தார். அவருக்கும் எங்களை விட மனசு இல்லை, எங்களுக்கும் வந்து அவங்கள மீறி வெளியே சரி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. ரொம்ப நேரம் வந்து பேசிகிட்டே இருந்தோம். அதுக்கடுத்து பார்த்தோம்னா வந்து அந்த கடையில் டீ குடித்த கடையில் ஒரு தம்பி இருந்தார்ல, அவர் என்னடான்னா வண்டலூரம், அவரும் சென்னைனார். அட என்னப்பா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. உண்மையாகவே உங்களெல்லாம் மறக்க மாட்டோம், நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவர் என்னன்னா கண்டிப்பாக வந்து இந்த லைனில் இருக்கிற கடை எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் அப்படி இப்படின்னாரு. அந்த டீ குடித்தோம்ல அந்த தம்பி, அந்த மாதிரி ஒரு பாசம். என்னதான் இருந்தாலும் ஒரு ஊருக்காருங்கள்லாம் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி ஆயிடுச்சு. சாய் வெடிஞ்சிருச்சா? மூக்கில் ஏற்றிக்காத.
கிடைக்கிறது எல்லாத்தையும் அப்படியே அடிச்சு தண்ணி அவங்க வந்து ரொம்ப பாசத்தோட பேசிகிட்டு இருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை வந்து மறக்க மாட்டோம், கண்டிப்பாக வந்து என்றைக்கும் நினச்சிக்குவோம். அதுக்கப்புறம் அப்படியே கொஞ்சம் தூரம் வந்தால் வந்து சாய் பானிபூரி கேட்டான். எப்போவுமே கேட்க மாட்டான், கேட்டுகிட்டே இருந்தான். அதுக்கப்புறம் அதையும் வாங்கி வந்து சாப்பிட்டாச்சு. பிரிங்கிருச்சா கொனை நான் எரியுது. பானிபூரின்றது வந்து ரொம்ப ரேராக தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிடுவோம். ஆனால் எங்களுக்கு காரம் தாங்கவே முடியல. சாப்பிட்டுட்டு பசங்க நான் எல்லாருமே காரம் முடியாமல் போச்சு. அதுக்கப்புறம் சில்லுன்னு தண்ணி இருந்துச்சு, அதை குடித்து எப்படியோ ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணோம். ஆனால் வந்து அதையும் என்ன தான் காரம் இருந்தாலும் வந்து என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். ஏன்னா வந்து நம்ம சாப்பிட்றதே என்றைக்கோ ஒரு நாள். இந்த மாதிரி வெளியே போகும்போது தவிர்க்க முடியாத கவசிப்பா வாங்கி கொடுத்துருவாரு. அந்த மாதிரி வந்து அங்கே என்ஜாய் பண்ணியாச்சு. இது வந்து அதுக்கடுத்து ரூமுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டைம் ஆயிடுச்சு, ஈவினிங் ஆயிடுச்சு. சரி ரூமுக்கு போகலான்னு வந்துட்டோம். ரூமுக்கு வர வழியில் வந்து இந்த பிளேஸு செம்மையாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஒவ்வொரு முறையும் வெளியே போகும்போது வரும்போதெல்லாம் அங்கே கொஞ்சம் நேரம் நின்று கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து ஒரு சில ஷார்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நின்றுட்டு இருந்தோம். இருட்டுறதுக்குள்ளே போயிடலாம், பக்கத்தில் தானே அப்படின்ற மாதிரி வந்து கொஞ்சம் நேரம் அங்கே டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ரொம்ப 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 ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக எங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு விஷயம் ஒரு மாதிரி மனசளவில் வந்து ஃபீல் பண்ணோம். என்னென்னா வந்து நம்ம கூடவே நல்லா பழகி இருப்பாங்க, நமக்கு ரொம்ப வேண்டப்பட்டவங்களாகவும் இருப்பாங்க. ஆனால் வந்து நம்ம கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சுன்னா வந்து அவங்களுக்கு மூக்கிலே வேர்த்துரும். கண்டிப்பாக வந்து இது எல்லாருமே கண்டிப்பாக உலகத்தில் அனுபவிப்போம். ஆனால் நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தர் அன்பு காட்டினாங்க பாருங்கள், அதுதான் ஃப்ரெண்ட்ஸ். அது ரொம்ப ஒரு மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணோம். அதை ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், டீ செடியோட பூ இப்போ தான் நானும் ஃபஸ்ட்டு பார்க்குறேன். அதால் உங்களுக்கும் கண்டிப்பாக தெரியாதவங்களுக்கு காட்டலான்றதுக்காக எடுக்கிறோம். இங்கே கூட இருக்குது. இதில் காய் வந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன காய்? டீ காய்ங்க. அது ஒரு மொக்க. காலங்காத்தாலே அது வந்து ஐயோ ஓகே பாருங்க. இது என்னது? இது குடிக்கலாமா? இதை கொஞ்சம் டைட்டாக ஆனால் பெட்டு மேலே ஊற்றும் பண்ணுவேன். அந்த பக்கம் தான் வைக்கிறாங்க. நம்ம சோடா உரைச்சி ஒரு முறை போட சொல்கிறாங்க. எப்பவுமே ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வெளியே சுற்றி என்ஜாய் பண்ணுறதை விட ரூமில் தான் வந்து ரொம்ப ரொம்ப அட்டகாசம் பண்ணுவோம். நீங்கள் எத்தனை பேர் அந்த மாதிரி இருப்பீங்கன்னு சொல்லுங்கள். பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம். அந்த மாதிரி வந்து அவ்வளோ டயர்டாக இருந்தது. படுக்கிறடி கொஞ்ச நேரம் தூங்குறனால தூங்க விட்டுல ஏதோ ஒன்று பசங்க அட்டகாசம் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர். சொல்லு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ஆடி கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் நைட் டின்னர் டைம் ஆயிடுச்சு. எப்போவுமே வந்து நம்ம டைம் வந்து 8:30 to 9 அந்த மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம். டின்னர் வந்து அவங்க நம்ம ஆர்டர் பண்ணோம்னா அதுக்கப்புறம் சமைச்சு சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக சூடாக தருவாங்க. அப்படியே போய் அழுத்திட்டு வந்து படுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அன்றைக்கி வந்து ஆலு பரோட்டா, ஃப்ரைட் ரைஸு, சப்பாத்தி அதெல்லாம் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். பன்னீர் பட்டர் மசாலா அதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். எல்லாமே வந்து டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் வந்து ரேட்டும் சூப்பராக இருந்தது. அதை பற்றி வந்து கண்டிப்பாக இந்த வாய்ஸ் கொடுக்க இடம் இல்லை எனக்கு, அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ரேட்டும் அதிகம்தான், டேஸ்ட்டுன்னு பார்த்திங்கனாலும் நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து போயாச்சு. அப்புறம் என்ன பண்ணுறது, தலையை கொடுத்துட்டு பிறக்கும் இழுக்கவா முடியும் அப்படிங்கிற மாதிரி வந்து செலவு பண்ணிட்டு தான் வந்தோம், வேறு வழி இல்லை. இது வந்து இதையும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், யாராக இருந்தாலும் அவங்க 10 இடம் ஒரு வருஷத்துக்கு வந்து ஒரு 10 இடத்துக்கு சுற்றுவாங்க.
அது வந்து நம்ம கேட்கக்கூடாது, கேட்கவும் மாட்டோம். நம்ம வந்து அவ்வளோ நான்சென்ஸ் கிடையாது, நம்ம கேட்க மாட்டோம். ஆனால் வந்து நம்ம ஒரு முறை வருஷத்தில் ஒரு முறை போனாலும் வந்து மூக்கிலே வறுத்து எங்களை கொஸ்டின் பண்ணுறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. போங்கடா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். எனக்கு நிறைய பேர் நம்ம இப்படி இருக்கிறோமேன்னு வந்து ரொம்ப வயிற்றெரிச்சல் படுறவங்களாம் இருக்கிறாங்க. அதெல்லாம் தூக்கி போடுப்பா, என் குழந்தைங்களோட சந்தோஷம் எனக்கு அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்குறோம். உங்களுக்கும் இது நடக்குது தானே?